17 வயசுல மேரேஜ் பண்ணிட்டேன். எனக்கு 20 வயசுல பாப்பா. 24 வயசுல லைஃப் முடிஞ்சு. சிங்கிளா வாழ்றது வந்து ஹாப்பின்னு சொல்லி சில பேர் சொல்றீங்க. தனியா வாழ்ற எல்லாமே கொடுமை. அது வந்து கொடுமையான ஒரு விஷயம் சார். நைட்ல தூங்கும்போது தான் சார் நமக்கு வந்து முடியாம படுத்தா நம்மள யாரு பார்த்துப்பாங்கன்னு நினைக்கிறதெல்லாம் ஃபுல்லா ட்ரிங்க்ஸ்னால தான் சார் எங்களோட லைஃபே டோட்டலா போனது. நாங்க வந்து அவருக்காக நாங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்போம். அவர் எங்களுக்காக இல்ல. எனக்கான அங்க ஒரு இடம் குடுத்திருந்தாருன்னா இந்த லைஃப் கரெக்ட்டா போயிருக்குமோ என்னவோ சார். ஏன்னா எங்களுக்கு அந்த மாதிரிலாம் யாருமே இல்ல அப்படிங்கும்போது நமக்கு யாராச்சும் ஒருத்தவங்க வந்து கேரிங்கா பேசுனாங்கனாலே நாங்க வந்து அந்த அன்புன்ற விஷயத்த குடுக்கும்போது நாங்க ஈஸியா ஏமாந்துருவோம் சார். எங்கள அந்த அன்புன்றது எங்கள மாத்திரும். பொண்ணுங்க வந்து தனியா இருக்கிற பொண்ணுங்க வந்து இப்படிதான் சார் எல்லாரும் சீரழிகிறாங்க. நானும் விஷயத்துல ஏமாந்துருக்கேன். அன்புன்ற விஷயத்துல ஏமாந்துருக்கேன். உனக்கு தான் வீட்டுக்காரர் இல்லைன்னு சொல்லிட்டேல்ல, உனக்கு எதுக்கு பூவு, எதுக்கு உனக்கு இந்த பொட்டு, நீ எதுக்கு தாலிக்கு எல்லாம் போட்டுக்கணும்னு என்ன கேட்டாங்க சார். அவர் வந்து கூட இருந்தாதான் நீ அதெல்லாம் வச்சுக்கணும்னா இது எப்படி சார்? நானும் ஒரு பொண்ணு தான். எனக்கு அந்த ஆசைகள்லாம் இருக்கும். என்னோட யூடியூப்ல எனக்கு பேமெண்ட்டே கிடையாது. இங்க வந்து ஃபர்ஸ்ட் பேமெண்ட் 45,000 எனக்கு கொடுத்தது. நேரா போய் என்னோட ஐஃபோன்ல போட்டேன். எனக்கு சென்னை வந்ததுக்கு அப்புறம் எனக்கு பட வாய்ப்புகள் வந்து நான் போகாம உட்காந்துட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு எல்லாமே ஷூட் ஃபுல்லும் கொடைக்கானல், புதுக்கோட்டை அந்த மாதிரி கொடுக்குறாங்க எனக்கு. சரி நம்ம வந்து பண்ணுவோம், நாளுக்கா சம்பாதிப்போம் ஒரு ஆசைகள்லாம் இருந்தாலும் பொண்ணை யார்ட்ட விட்டுட்டு போக முடியும்? கமெண்ட்ல வந்து ஈஸியா போட்டு போயிடுறாங்க சார். அவங்களுக்கே அங்க 1008 பிரச்சனையோட தான் வந்து உட்காந்து ஏதோ மைண்ட் ரிலாக்ஸ்க்காக தான் உட்காந்து மொபைல் பார்க்குறாங்க. அப்ப நீ ஜாலியா பாரு. உனக்கு பிடிக்கல ஸ்கிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீடியோ பாரு. எதுக்கு அந்த கமெண்ட் போட்டு அது எதுக்கு நீ வந்து உடனே நீயும் அங்கே வந்து ஸ்ட்ரெஸ் ஆகிக்கிட்டு பண்றவங்களையும் அவங்களையும் ஏன் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி விடுற? எதுக்காக அந்த ஒரு கமெண்ட் விஷயம் ஏன் அப்படி போகுதுன்னு தெரியல சார். கரெக்டாக ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் சேர்த்தி வச்சாங்க சார். வீட்டில் எல்லாம் சேர்த்தி வச்சாங்க. இப்போ அவங்க வீட்டு ஆளுங்களே வந்து வேணான்னு சொல்ற அளவுக்கு அவரோட பிஹேவியர் அப்படிதான் இருக்கு. அவர் மாறல. இத்தனை வருஷம் தனியா இருக்கும். இப்போ நீ என்னை கேட்டேன்னா நீ என்ன பண்ண இத்தனை வருஷம் நீ என்னை கேட்டால் நான் கண்டிப்பாக நான் சொல்ல பொண்ணை படிக்க வச்சிருக்கேன். இன்னைக்கு இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன் அப்படின்னா எல்லாமே என்னோட தனிப்பட்ட இதனால தான் வந்திருக்கேன். இந்த பொண்ணுக்கு நீ என்ன பண்ணியிருக்க? உனக்கு உனக்கு ஒரு பொட்ட பொண்ணு இருக்கா? அவளுக்கு நீ என்ன பண்ணியிருக்க கேட்டால் அவர்கிட்ட ஒரு வார்த்தை கூட இருக்காது. வருவார், மேரேஜ் பண்ணிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வருவார் போவார், ஃப்ரெண்ட்ஸு. அவருடைய உலகமே வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது கீழே தான் சார் பண்ணேன். எங்களுக்கு நைட்டோட வைப்பாங்க. என் பொண்ணு அப்படி கீழே தான் படுக்க வச்சுட்டு தான் நான் வேலையெல்லாம் செய்வேன். அப்போ இருந்து கங்காரு குட்டி மாதிரி என் பொண்ணும் நானும் தான் ட்ராவல் ஆகிட்டு இருக்கோம். இன்னுமே பொண்ணை தனியாக விட முடியல சார். ஏன்னா இப்போ எல்லாம் ஒரு விஷயங்கள் நடக்க யாரை நம்புறதுனே தெரியல. பயமாக இருக்குது. அதுவும் ஒரு பெண் குழந்தையை வளர்த்துறது வந்து இந்த எவ்வளோ பெரிய ஸ்ட்ரகுள், எவ்வளோ பெரிய சவாலான ஒரு லைஃப் தெரியுமா சார்? இந்த பொண்ணை எங்கேயுமே என்னால் விட்டுட்டு போக முடியாது சார். தனியாக விட்டுட்டு போக முடியவே முடியாது. எங்கே போனாலும் என் பொண்ணை வந்து கூட்டிகிட்டே தான் போயிட்டு வருவேன். வீக்கெண்டில் மட்டும் தான் சார் வெளியே போயிட்டுருக்கோம். நான் என்னோட ஊர் பார்த்தீங்கன்னா தேனி. நான் வளர்ந்தது எல்லாமே கோயம்புத்தூரில் தான் படித்தது. மேரேஜ் பண்ணது அங்கே தான். அவங்க என்னோட லைஃப் அங்கே தான் முடிஞ்சதும் கூட. நானும் பாப்பா வந்து திருப்பூரில் எங்கள் அம்மா அப்பா இருந்தாங்க. அவங்கள தேடி தான் நான் திருப்பூர் போனேன். லைஃப் எனக்கு அப்போயே என்ன சொல்கிறது அப்படி தான். பாப்பா நான் மட்டும் தான் என்னோட லைஃப்பில் இப்போ வரைக்கும் 10 வருஷமாக தனியாக இருக்கும். நானும் என்னோட பொண்ணும். அதுக்கப்புறம் அப்பா அம்மா சப்போர்ட் கிடையாது. எனக்கு அப்பா அம்மா சப்போர்ட் கண்டிப்பாக எனக்கு கொடுத்துருந்தாங்கன்னா நான் இந்த மீடியாக்குள்ளே நான் வந்திருக்க மாட்டேன். என் கூட வந்து அப்பா அம்மா வந்து ஃபஸ்ட்டு இல்லை. அதுக்கப்புறம் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது திருப்பி வந்து என் கூட இருந்தாங்க. அந்த டைமுக்கு அப்புறம் தான் வந்து அவங்க வீடியோஸ் பண்ணாதன்னு சொன்னாங்க. நான் வந்து அப்போது நான் இல்லைம்மா இதில் வந்து பேமெண்ட் ரைஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லும்போது அப்போ ஒன்றுமே சொல்லலை. திருப்பி கொஞ்ச நாள் ஆக பார்த்தீங்கன்னா ஊரில் எல்லாம் தப்பாக பேசுகிறாங்க. என்னால் ஊருக்குள்ளே தலை காட்ட முடியலன்னு சொல்லிட்டு அப்பா அம்மா வந்து ஸ்டார்ட் பண்ணனது தான்.